இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் திருச்சட்ட அறிஞர்களையும் பார்த்து சொல்லுகின்றார், மனித மரபுகளை கடைபிடிக்க நீங்கள் கடவுளுடைய கட்டளையை வெகு திறமையாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை திட்டுகின்றார். அதிலும் குறிப்பாக உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட என்பது கடவுள் சொன்ன கட்டளை. அதை மோயிசன் இன்னும் ஆழமாக, உன் தாயையும் தந்தையையும் மதித்து நடக்க வேண்டும், எவன் ஒருவன் தன் தாயையோ தந்தையோ சபிக்கிறானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறு தாய்க்கும் தந்தைக்கும் மதிப்பையும் மரியாதையும் அளித்து அவர்களை பார்க்க வேண்டியது, பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மகனுடைய கடமையாக கருதப்பட்டது. ஆனால் அவற்றை செய்ய தவறுகிறவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை மரபுகள் வழியாக இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மக்களிடத்திலே புகற்றி அந்த கட்டளையை அவர்கள் வெகு திறமையாக புறக்கணித்து விட்டார்கள் என்று சாடுகின்றார். ஆனால் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்த்தோம் என்றால், தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் விவிலியத்திலே ஏராளமானோர் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அதன் வழியாக ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டிருந்தார்கள். தாவீது அரசர் 1 அரசர்கள் 22வது அதிகாரம் 2 முதலில் உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். சவுல் அரசர் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது தாவீதுக்கு தெரிய வருகின்றது, சவுல் அரசரால் தன்னுடைய தாய்க்கும் தந்தையினுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது என்பதை அறிந்த உடனேயே தாவீது அரசர் ஒரு மகனாக தன்னுடைய கடமைகளை செய்கின்றார். தன்னுடைய தாயையும் தந்தையையும் அழைத்து கொண்டு சென்று மோவாபு மன்னனிடத்திலே செல்லுகின்றார். அங்கே சென்று தன்னுடைய நிலைமையை மோவாபு மன்னனிடத்திலே எடுத்து சொல்லுகின்றார். பிறகு, என்னுடைய தாயுடைய உயிருக்கும் தந்தையினுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது, எனவே என் தாயையும் தந்தையையும் உமது பாதுகாப்பில் வைத்து கொள்ளும், அவர்களை உமது பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடத்திலே மன்றாடி வேண்டுகின்றார். பிறகு மோவாபு அரசனும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றான். இவ்வாறு தன்னுடைய தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டிய கடமையை உணர்ந்திருந்த தாவீது அரசரை இறைவன் மிக மிக அதிக அளவிலே ஆசிர்வதிக்கின்றார். அதே போன்று அவருடைய மகன் சாலமோனும் அதையே செய்கின்றார். 1 அரசர்கள் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். சாலமோன் அரசர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய தாயை அவர் பெருமைப்படுத்தும் விதமாக தன்னுடைய அரசவையிலே தன்னுடைய வலப்பக்கத்திலே அவருக்கு இணையாக ஒரு சேர் ஒன்றை செய்து அங்கே அவரை அமர செய்து அவரை பெருமைப்படுத்துகின்றார். அந்த அரியணையிலே அமர வைத்து அவரை பெருமைப்படுத்துகின்றார் சாலமோன் அரசர். எனவே கடவுளும் சாலமோன் அரசரை மிக பெரிய அளவிலே ஆசீர்வதித்து எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் அவருக்கு பொழிந்து ஞானத்தை கொடையாக கொடுக்கின்றார் கடவுள். எனவே யார் யாரெல்லாம் தாய் தந்தையை மதித்து நடக்கிறார்களோ அவர்களை இறைவன் வெகுவாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். இதை புனித பவுலடியார் மிக ஆழமாக சொல்லுகின்றார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லுகின்றார், உன் தாயையும் தந்தையும் மதித்து நட என்ற ஒரு கட்டளை தான் வாக்குறுதியை உள்ளடக்கிய 1வது கட்டளை என்று சொல்லுகின்றார். அந்த கட்டளைக்குள்ளே ஒரு வாக்குறுதியானது அடங்கி இருக்கின்றது. உன் தாயையும் தந்தையும் நீ மதித்து நடக்கின்றாய் என்றால் என்ன வாக்குறுதியை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால், நீ நலம் பெறுவாய், மண்ணுலகிலே நீ நீடூடி வாழ்வாய் என்பதுதான் கடவுள் கொடுத்த வாக்குறுதி. எனவே அந்த கட்டளை ஒன்றே ஒன்று கட்டளை மட்டும்தான் வாக்குறுதியை உள்ளடக்கிய கட்டளையாக இருக்கின்றது, 1வது கட்டளையாக இருக்கின்றது. உன் தாயையும் தந்தையும் நீ மதித்து நடக்கிறாய் என்றால் இந்த வாக்குறுதியானது உனக்கு வந்து சேர்ந்து விடும். அதாவது நீ இந்த உலகத்திலே நலமுடனும் வளமுடனும் வாழ்வாய், அடுத்ததாக இந்த மண்ணுலகிலே நீ நீடுடி வாழ்வாய் என்பதுதான் அந்த வாக்குறுதி என்று கடவுள் தொடக்கத்திலேயே கொடுத்து விட்டார். எனவே யார் யாரெல்லாம் தன் தாய் தந்தையை மதித்து நடக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சமுதாயத்திலே எத்தனை முதியோர் இல்லங்கள், வீடுகளிலே ஒவ்வொரு தாயும் தந்தையும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்று அனைத்தையும் தியாகம் செய்து வாழ்ந்தாலும் கூட பிள்ளைகள் அதை ஒரு பொருட்டாக பார்ப்பது கிடையாது. கடவுள் கொடுத்த கட்டளையை மதிப்பது கிடையாது. வெகு திறமையாக
மற்ற மரபுகளின்படி எவ்வாறு இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் புறக்கணித்தார்களோ அதே போன்று இன்றும் பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையை பார்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஏகப்பட்ட காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்களை நிராகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் இழப்பது கடவுளுடைய ஆசிர்வாதம். இதனால் அவர்கள் இழப்பது மண்ணுலகிலே இறைவன் அவர்களுக்கு அளித்திருக்கின்ற நலமான வளமான வாழ்வை. மேலும் அவர்கள் கடவுளிடமிருந்து சாபத்தையும் கடவுளுடைய சினத்திற்கும் ஆளாகி கொண்டே இருக்கின்றார்கள். எத்தனை முதியோர் இல்லங்கள், குடும்பத்திலே கடைசி காலகட்டத்திலே தாய் தந்தையை புறக்கணித்த பிள்ளைகள் எத்தனை பேர் தன்னுடைய பணி சுமை என்று சொல்லிக்கொண்டும் தான் வெளியூரிலே பணி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் தன் தாய் தந்தையை பார்த்து கொள்ள முடியவில்லை என்று எத்தனை காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையை நான் பாதுகாக்க, அவர்களை பேணி அவர்களுடைய கடைசி காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய அவர்கள் என்னை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு காரணம் போதும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே நான் இல்லை என்ற அந்த ஒரு காரணத்தை அவர்கள் மறந்துவிட்டு மற்ற காரணங்களை எல்லாம் வெகு திறமையாக சொல்லி அவர்கள் புறக்கணித்து கொண்டே இருக்கின்றார்கள். இதனால் கடவுளுடைய சாபத்திற்கும் சினத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று கடவுள் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்ற அதே வாக்குறுதி அடங்கிய ஒரே ஒரு கட்டளை, இதோ உன் தாயையும் தந்தையும் மதித்து நட. நீ இவ்வாறு நடக்கின்றாய் என்றாய், நீ எல்லா விதமான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவாய். இந்த மண்ணுலகிலே நீ நீடூடி வாழ்வாய். ஆமீன்.